GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. பெரம்பலூர் அருகே கடந்த 24ஆம் தேதி வெள்ளைக்காளி என்ற பிரபல ரவுடியை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய பின்னர் சென்னை புழல் சிறைக்கு போலீசாரால் அழைத்து செல்லப்பட்டார். அப்போது திருமாந்துறை டோல்கேட் அருகே மர்ம கும்பல் சிலர் போலீஸ் வாகனம் மீது வெடிகுண்டு வீசி வெள்ளைக்காளியை கொலை செய்ய முயற்சி செய்தனர். இந்த சம்பவத்தில் ஒரு உதவி ஆய்வாளர், ஒரு தலைமை காவலர் மற்றும் இன்னொரு காவலர் காயமடைந்தனர். மேலும் தப்பி சென்ற மர்ம கும்பலை 9 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு தீவிரமாக தேடி வந்தனர். இந்த நிலையில்தான் போலீஸ் வாகனம் மீது தாக்குதல் நடத்திவிட்டு பதுங்கியிருந்த கொட்டுராஜா உள்ளிட்ட 2 ரவுடிகளை போலீசார் 26ஆம் தேதி கைது செய்தனர். மேலும் அவர்களிடமிருந்து விசாரணை நடத்தப்பட்டு அவர்கள் மறைத்து வைத்திருந்த ஆயுதத்தை கைப்பற்றுவதற்காக இருவரையும் காட்டுப்பகுதிக்கு போலீசார் அழைத்து சென்றனர். அப்போது போலீசார் மீது தாக்குதல் நடத்திவிட்டு கொட்டுராஜா அங்கிருந்து தப்ப முயல அவர் மீது போலீசார் துப்பாக்கி சூடு நடத்தியதில் சம்பவ இடத்திலேயே அவர் உயிரிழந்தார். இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இது ஒருபுறம் இருக்க, இங்கே ரவுடி வெள்ளைக்காளியை பற்றி நாம் தெரிந்து கொள்வது அவசியம். ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள கருத்தறிவான் என்ற குக்கிராமத்தை சேர்ந்தவர்கள் ராஜபாண்டி மற்றும் அவரது உறவினர் VK குருசாமி. இருவரும் 40 ஆண்டுகளுக்கு முன்பு ராமநாதபுரத்தில் இருந்து வெளியேறி மதுரையில் தனித்தனியாக தங்களது குடும்பத்துடன் குடியேறியுள்ளனர். அதன் பிறகு ஆரம்ப காலகட்டத்தில் ராஜபாண்டி அதிமுக மதுரை கிழக்கு மண்டல சேர்மனாக தேர்வு செய்யப்பட்டார். அதே சமயம் அவரது உறவினர் VK குருசாமி திமுக மதுரை கிழக்கு மண்டல சேர்மனாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அப்போது இரு தரப்பினருக்கும் அரசியல் போஸ்டர் ஒட்டுதல், பொதுக்கூட்டம் என இரு தரப்பினருக்கும் இடையே கோஷ்டி மோதலாக தொடங்கிய சம்பவம் தற்போது வரை நீரூற்று போல நீடித்து கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக இரு தரப்பிலும் ஏகப்பட்ட உயிரிழப்புகளை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த 2003ஆம் ஆண்டு ராஜபாண்டியின் ஆதரவாளரான முனுசாமியை VK குருசாமி தரப்பினர் படுகொலை செய்தனர். இதற்கு பழி தீர்க்கும் வகையில் கொல்லப்பட்ட முனுசாமியின் தம்பியும் ராஜபாண்டியின் ஆதரவாளரான ரவுடி வெள்ளைக்காளி VK குருசாமியின் ஆதரவாளர்கள் 3 பேரை கடந்த 2008ஆம் ஆண்டு கொலை செய்தனர். இந்த கொலைக்கு பழி தீர்க்க VK குருசாமி தரப்பு ராஜபாண்டி ஆதரவாளர்களை கொன்றது. பதிலுக்கு அவர்களும் ராஜபாண்டி தரப்பினரை சாய்த்தனர். இப்படி தென் மாவட்டத்தில் இரு தரப்பினரிடையே பல ஆண்டுகளாக பழிவாங்கும் படலம் தொடர்ந்து ஏகப்பட்ட கொலைகள் நடந்திருப்பதால் அரசியல் தலைவர்கள், காவல்துறை அதிகாரிகள் இரு தரப்பினரையும் அழைத்து பேசினர். அப்போது VK குருசாமி தரப்பு, போதும், எல்லாவற்றையும் நிறுத்திக்கலாம், 2 கோடி ரூபாய் கொடுக்கிறேன், இனி கொலைகள் நடக்க வேண்டாம் என்று கோரிக்கை வைத்தனர். ஆனால் ரவுடி வெள்ளைக்காளியோ, எங்களுக்கு பணமெல்லாம் பெருசில்ல, நாங்க வேணும்னா VK குருசாமிய போட்டுட்டு அந்த குடும்பத்துக்கு 2 கோடி ரூபாய் தரோம், அதன் பிறகு எல்லாமே சமாதானமா போகலாம் என்று எச்சரித்திருக்கிறார். வெள்ளைக்காளியின் பேச்சு VK குருசாமியை மேலும் ஆத்திரமடைய செய்திருக்கிறது. ராஜபாண்டி மற்றும் ரவுடி வெள்ளைக்காளி இருவரையும் போட்டால்தான் நாம் நிம்மதியாக இருக்க முடியும் என்று எண்ணி திட்டம் தீட்டியிருக்கின்றனர். இந்த விவகாரம் வெள்ளைக்காளிக்கு தெரியவர அவர்கள் தரப்பு குருசாமியை முடிக்க சமயம் பார்த்து காத்திருந்தனர். அதன்படி பெங்களூருவில் உள்ள ஹோட்டலில் தங்கியிருந்த VK குருசாமியை ஒரு கும்பல் அவரது அறைக்குள் புகுந்து சரமாரியாக வெட்டியது. அதில் அவர் உயிரிழந்து விட்டதாக நினைத்த கும்பல் அங்கிருந்து தப்பி சென்றது. ஆனால் அவர் உயிருடன் இருந்த நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று மதுரைக்கு திரும்பினார். இந்த நிலையில் VK குருசாமியின் சகோதரி மகன் கிளாமர் காளி என்பவர் கொல்லப்பட்டார். இந்த வழக்கில் முக்கிய குற்றவாளியாக ரவுடி வெள்ளைக்காளி சேர்க்கப்பட்டார். ஏற்கனவே கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு கஞ்சா வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையிலிருந்து வந்த வெள்ளைக்காளி சிறையில் இருந்து கொண்டே தனது கூலிப்படைகள் மூலம் கடந்த ஆண்டு மார்ச் மாதத்தில் கிளாமர் காளியை கொலை செய்தார் என்று கூறப்படுகிறது. ரவுடி கூலிப்படையை வைத்துக் கொண்டு சிறையில் தனி சாம்ராஜ்யமே நடத்தி வருவதாக கூறப்படுகிறது. சாதி பலம், பணபலம் என்று வக்கீல்களை வெளியே வைத்துக் கொண்டு சிறை கைதிகளை தனக்கு ஆதரவாக கூலிப்படைகளாக மாற்றியதாகவும், மேலும் தமிழகத்தில் இருக்கும் முக்கிய ரவுடிகளுடன் தொடர்பை ஏற்படுத்திக் கொண்டு பல சட்டவிரோத வேலைகளிலும் ஈடுபட்டு வந்ததாகவும் கூறப்படுகிறது. இதனை அறிந்த சிறை அதிகாரிகள் அவரை மதுரையிலிருந்து புழல் சிறைக்கு மாற்றினர். அப்போது நடந்த ஒரு வழக்கில் குற்றவாளிகளாக தீர்ப்பளிக்கப்பட்ட வெள்ளைக்காளியின் ஆதரவாளர்கள் கிளாமர் காளி வழக்கில் எதற்காக சுபாஷ் சந்திரபோஸை என்கவுண்டர் செய்தீர்கள் என்றதோடு, நாங்கள் வெள்ளைக்காளியின் பசங்க, நீதிபதியை கொல்லாமல் விடமாட்டோம் என ஆபாச வார்த்தைகளால் திட்டி மிரட்டல் விடுத்து நீதிமன்றத்தையே அதிர வைத்தனர்.
இப்படி சிறைக்கு உள்ளேயும் வெளியேயும் பல சட்டவிரோத வேலைகளை செய்து வரும் ரவுடி வெள்ளைக்காளியை தான் கொட்டுராஜா உள்ளிட்ட 2 ரவுடிகள் கொல்வதற்காக போலீஸ் வாகனம் மீது தாக்குதல் நடத்தியிருப்பது குறிப்பிடத்தக்கது. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம்.